வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், இந்த ரீசெண்ட் டைம்ஸில் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் இந்த மாதிரி மகேந்திரன் அவர்களும் இந்த லாரன்ஸ் அவர்களும் இது என்ன பேசணுன்னே தெரியாமல் பேசி மாட்டிக்கிறாங்கல்ல சார். இது திடீர் பாசம் எங்கேருந்து சார் வருது? இல்லை, இது திடீர் பாசம் தாண்டி ரெண்டுமே ரெண்டு துருவங்கள். நீங்கள் மகேந்திரனையும் ராகவா லாரன்ஸையும் இணைக்க விடாது. இது ஒரு துருவம், அது ஒரு துருவம். இது ரெண்டுமே வெவ்வேறு இது. நீங்கள் ராகவா லாரன்ஸ் நான் அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன், இல்லை என்னுடைய நிலைப்பாட்டை சொல்ல போகிறேன்னு ஒரு இது பண்ணி ஒரு வீடியோ போட்டார். அப்புறம் எங்கள் அம்மாவை கேட்கணும், அம்மா இல்லாமல் யாரும் இல்லை, எல்லாருக்கும் அம்மா சென்டிமெண்ட் உண்டு. எம்ஜிஆரே வளர்ந்தது அம்மா சென்டிமெண்ட் ஆள் தான். எல்லாம் பேசினார், இதெல்லாம் பண்ணார். நான் வரணுமா வேணாம்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னா, கமெண்ட்ஸில் போய் பார்த்தா கழுவி ஊற்றிங்கன்னு வந்து அது ஏன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு சொன்னாருன்னு தெரியல. அவருக்காக ஒரு இதுவாகிடுச்சு. நம்ம பின்னாடி ஒரு 5 கோடி பேர் நம்ம பின்னாடி நிற்கிறாங்க, நம்ம யார் தெரியுமா அப்படின்னு அவராக ஒரு பிம்பத்தை எடுத்து பண்ணிட்டார். அது சினிமா காட்டிலே உள்ளது. ஒரு 10 பேர் சேர்ந்து விசில் அடிச்சான்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஒரு முதல்வர் ஆசை ஒன்று வந்துடுவாங்க. அப்புறம் ரெண்டாவதாக ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சார். வச்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டவன் பூரா திருநாயி, அந்த திருநாய்க்கு பிஸ்கெட் போட்டால் அது பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஓட்டு போட்டோம். அதுவும் தாவேக்காவிற்கு ஓட்டு போட்ட அந்த 1,60,00,000 பேர் நீ திருநாயின்னு சொல்றேன்னா எவ்வளோ பெரிய உள்ள எவ்வளோ பெரிய ஒரு எண்ணம் இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய எண்ணம் இருந்திருக்கும். நீங்க என்ன படம் நடிச்சிட்டாரு அவர் ராகவா லாரன்ஸ். முதல்ல நீங்க ராகவாவா லாரன்ஸா எனக்கு அதில் தெளிவுபடுது. நீங்க ராகவாவா லாரன்ஸா? உங்க பேர் என்ன? சைமன் ஜோசப். சைமன் ஜோசப், அவ்வளவுதான். நீங்க நீங்க இடையில சைமன் ஜோசப், ஆமா அதுதான். ஜோசப் விஜய் சார். என்ன சார் அங்கே கனெக்ஷன்? இல்ல சொல்றேன் நான் இல்ல இது இல்ல. ராகவான்னு ஒரு இந்து பேரு, லாரன்ஸ் ஒரு கிறிஸ்துவ பேர். நான் இங்க மதத்தை கொண்டு வர மக்கள் மீடியா சோசியல் மீடியால கேள்வி கேட்கறான். அவன் பயங்கர தெளிவா இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப எங்கிறது நான் பிள்ளைங்களை இது பண்றேன் அப்படி அப்படின்றாரு. அவர் ஒரு விஷயத்தை அந்த பிரஸ் மீட்ல கவனிச்சிங்களா? நான் இது மாதிரி அரசியலுக்குள்ள போகலாம் அப்படின்னா என் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ நீங்க ஒரு 100 பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அப்படி நீங்கள் அரசியலுக்குள்ள எம்எல்ஏவோ மினிஸ்டரோ ஆகிட்டீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லைப்பா. ஒரு 100 ஏக்கரில் நிலம் வாங்கலாம் இல்லை, நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம்ல. நீங்கள் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரோ, கல்வித்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சரானா ஹாஸ்பிட்டலுக்கு இது பண்ணலாம்ல, கல்வித்துறை அமைச்சரானா எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம்ல. நீங்கள் பாருங்க, 100 ஏக்கரில் நிலம் வாங்கலாம், 1000 பேருக்கு உதவி பண்ணலாம்னா ஒரு எம்எல்ஏவுடைய சம்பளம் என்ன? 1 லட்ச ரூபா. ஒரு மினிஸ்டரோட சம்பளம் 3 லட்ச ரூபாய்க்கு மேலே என்னன்னு தெரியல, 10 லட்ச ரூபான்னு கூட வச்சுங்க. அப்போ இவர் 2 பதவிக்குள்ள வந்துட்டா 100 ஏக்கர் நிலம் வாங்கலாம், 1000 பேருக்கு உதவி பண்ணலாம் அப்படின்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஊழல் பண்ணலாம், அங்க கொள்ளை அடிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு. அதுதானே உங்களுக்கு அந்த 1 லட்ச ரூபாய் பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் உங்களுக்கு? அப்ப அதிகாரத்தில் விட்டால் நம்ம ஈஸியாக ஊழல் செய்யலாம், கொள்ளை அடிக்கலாம் அப்படின்ற ஒரு வடிவம் தான் அது. எப்படியாப்பட்ட பேச்சு பாருங்க, எல்லாமே உள்ள இருந்து கொட்டின ஒரு விஷயம் தான். எங்க ஜல்லிக்கட்டுல அவ்வளவு தூரம் அந்த இளைஞர்கள் போராடிக்கிட்டு இருக்கான், கடைசி கட்டமா போராடிக்கிட்டு இருக்கான். கழுத்துல ஒரு பட்டையை மாட்டிக்கின்னு சாப்பாடு பொட்டலத்தை கொடுத்துட்டு பிரசாத் லேப்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்தது, என் ஒய்ஃபுடைய தாலியை வித்து 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுங்க, 1 கோடி ரூபாயில அதுவும் அடக்கம் அப்படின்னு. நான் கூட என்னடா நினைச்சேன், ஏன்னா முனின்னு ஒரு படம் எடுத்தாரு, காஞ்சனா 2, 3 எவ்வளவு சம்பாரிச்சிருப்பாரு. டான்ஸ் மாஸ்டர் தெலுங்குல எவ்வளவு பெரிய சம்பளம், அவருக்கே எவ்வளவு பெரிய. உண்மையாக அப்படிதான் நினைச்சேன். உண்மையாக நிறைய பேர் அப்படிதான் பண்ணாங்க, நல்ல மனுஷன் தாயா அப்படின்னு. ஆனால் எங்கெங்கெல்லாம் விளம்பரம் யாரை வைத்தலாம் இதுவாகுதோ அங்கெல்லாம் இவர் இருப்பார். பார்த்தீங்கன்னா அந்த தம்பி ஒருத்தர் KP பாலான்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல, யாராவது போய் அனகாபுத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு போய் பண்றது இது பண்றது, அவனை போய் டார்கெட் பண்ணி அடிச்சு அவனை ஒரு வழியா இது பண்ணி நீ மட்டும் தான் கொடுக்கணுமான்னா நான் கொடுக்குறேன் பாருன்ட்டு இதுவாயிடுச்சு. விஜயகாந்த் இறந்து போய் அவருடைய இது அஞ்சலி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போட்டோ முன்னாடி போய் சண்முக பாண்டியனை என் டைரக்ஷன் நடிக்க வைக்காம நான் தூங்க மாட்டேன்னு எங்கெங்கெல்லாம் பிரபலம் கிடைக்குமோ அங்கெங்கெல்லாம் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்ல தேவையில்லை. என்ன காரணம்? ட்ரஸ்ட்ல நீங்க சாதாரண ஒருத்தன் நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. அவர் ரொம்ப சின்ன அவர் பண்றாரு. அவரு சின்னதா ஒரு பதிவு ஒன்று போடுறாரு, அது மாதிரி வச்சிருக்காங்க, உண்மையாக பண்றாரு. ஒரு NGO அவர் பண்றாங்கன்னு அதுக்கு அப்ராட்ல இருந்து NRIs அது குடும்பம் அவரே மிரண்டு போயிட்டாரு. அப்ப அவர் சாதாரண நபர் அப்படின்னா ஒரு செலிபிரிட்டி எப்படி இருக்கும்? ஒரு சன் டிவில தொடர்ச்சியா ஒரு ப்ரோக்ராம் பண்ண ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? பசங்க எல்லாம் வச்சு ஆட வச்சு அதை நிறைய பேர் சமூக ஆர்வலர்கள் திட்டாங்க. என்னங்க இது மாதிரிலாம் வச்சு ஆட வைக்கிறீங்க, காட்சி பொருளா மாத்திட்டீங்க அப்படின்னு. அந்த சமயம் கலைஞர் CM, அவருக்கு ISல ஒரு ரிப்போர்ட் போதும்,
இவங்க மருமகனுடைய சேனலை இவரே விலைக்கு வாங்கிடுவார் பொழுது. ஏன்னா அந்த அளவு கொட்டுது காசு. அப்புறமா தான் நிறுத்துங்க. நீங்க இருங்க, ட்ரஸ்ட் வச்சுங்க, இது பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. நீங்க தமிழக மக்களை வந்து முட்டாளாக்காதீங்க. நீங்க எல்லாம் அரசியல் வாங்க, உங்களுக்கு எல்லாருமே இருக்குது. இப்பயே தானே சிஎம் நினைச்சிருது, இப்பயே இது பண்றது. தமிழகம் ஓட்டு போட்டவனும் கூட தெருநாயி பிஸ்கெட் போடுவேன், பிரியாணி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு குரூரமான ஒரு மனநிலை வந்து. திருச்சி கிழக்குல இவரு தான் நிக்க போறாரு அப்படின்னு சொல்லிலாம் நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு சார். விஜய் தப்பி தவறி கொடுத்துட்டாருன்னா கொடுக்க மாட்டாரு. நிச்சயமா கொடுக்க மாட்டாரு. இவ்வளவு சம்பவத்துக்கு அப்புறம் ஏங்க விஜய் என்ன அவ்வளவு பெரிய இதுவா கொடுக்க மாட்டாரு. அதுக்குதான் அவர் வந்து அடி போட்டாரு. ஆனா அவர் பாருங்க, அது கிடைக்க கூடாதுனாலும் தான் அவர் வாயில் அவர் மாரியே தப்பா எல்லாம் வந்துருச்சு. வந்து சுயரூபம்வாங்கல்ல, அது தன்னை மீறி சில சமயத்தில் வெளிப்பட்டு போயிடும். நார்மலா நம்ம பேசும்போது யாரையுமே தெருநாயி பிரியாணி அப்படி இப்படின்லாம் பேச மாட்டோம், சொல்லவே கூடாதுங்க. இல்ல நார்மலா நம்ம பேசும்போதே பேசுறது இல்ல. இது ஒரு பிரஸ் மீட்ல இந்த மாதிரி பேசுறதுன்றது ரொம்ப எவ்வளவு பெரிய இது பாருங்க. நாய்க்கு பிரியாணி போடுவேன், பிஸ்கட் போடுவேன், அது வாலாட்டின்னு நிற்கும், அது குறைக்கும் அப்படி. நீங்க பொதுவா பேசினா கூட ஒரு ரைட்டு. ஒரு மக்களோட ஒப்பிட்டு ஒரு ஓட்டு போட்டவனோட ஒப்பிட்டு ஒரு நாயோட பேசும்பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு எண்ணம் பாருங்க. அப்புறமா நீங்க என்ன வந்து பயங்கர பக்திமான் நான் வந்து இது அதெல்லாம் நீங்க சொல்றீங்க, அதுவும் ஒரு விமர்சனமா வரும். அப்ப நீங்க எந்த மதத்தையும் இழிவுபடுத்துறீங்க தானே அர்த்தம் வந்து. அவ்வளவு தூரம் நான் வந்து இது பண்றேன், நான் அதை பண்றேன், நான் 3 வேளை பூஜிக்கிறேன், 4 வேளை தியானத்துல இருக்கிறேன் அப்படின்போது எவ்வளோ. இப்ப என்ன ஆயிடுதுக்க, நான் சொல்ல ஸ்ரீரெட்டியோடைய பழைய பேட்டியை கட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் தெலுங்கு தெரியாது, உங்களுக்கு எதனா புரிஞ்சுதா? எனக்கும் புரியல சார். உடனே புரியல. விஷயங்கள் நல்லா தெலுங்கு தெரிஞ்ச ஆள் நீங்க, உடனே வந்து எனக்கு புரியலன்றீங்க. ஏன் சார் தெலுங்கு சைடு தெலுங்கு இன்னொரு புனை பேர் ராமி ரெட்டி தானே உங்க பேரு? தெலுங்கு ஏதோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சுது. சப்டைட்டில் இருக்காதுல? இல்ல, ஓரளவுக்கு தெரியுது, பட் ஃபுல்லா நமக்கு தெரியல. அதுதான் எடுத்து விளாசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா மாஸ்டர் மகேந்திரன். எதுக்கு சார் அப்படி பேசணும்? எனக்கு வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பேசினா விஜய் அவர்கள் நம்மளை கூப்பிட்டு பேசுவாரு அப்படின்னு நினைச்சு பேசுறாங்களா என்னன்னே தெரியல. அப்படியே ஃபுல்லா பேக் ஃபயர் தான். அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்தது பாத்தீங்களா? அந்த இன்டர்வியூல இல்ல கையை வச்சுக்கிட்டு இப்படி இது பண்ணின்னு அது பண்ணக்கூடாது. வந்து நீங்க சோலார் சிஸ்டத்துக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம உட்காந்து பேசி சோலார் சிஸ்டம் அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டாச்சு, வந்து வருத்தம் தெரிவிச்சா மன்னிப்பு கேட்டாச்சு. அதை மன்னிப்பு கேட்டாங்க, தெரியாம போச்சுன்னு இல்ல. சோலார் சிஸ்டம் எங்க தெரியுமா இருக்குதுன்னு கொச்சின் ஏர்போர்ட்ல இருக்குது. கொச்சின் ஏர்போர்ட் முழுக்க ஏங்க, கொச்சின் ஏர்போர்ட்டுக்கும் இங்க வட சென்னையிலயும் சென்னையிலயும் பொட்டி வீட்டுல அவன் கரண்ட் வராம படுத்துக்கிறவனுக்கும் கொச்சின் ஏர்போர்ட்டையும் இங்கே எடுத்துனது. இங்க சென்னையில இருக்கிற திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் வந்து ஒரு சாதாரண மக்கள், அது சென்னையில் நெருக்கடியான அந்த பகுதிகளில் பெட்டி வீடுகள்ல வயதானவர்கள், கர்ப்பிணிகள், நோயாளிகள், குழந்தைகள் நல்ல நடுராத்திரி நல்ல தூக்கம் 2 மணி தான் வரும். கரண்ட்டை கட் பண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அடிக்கிற வெயிலுக்கு, அடிச்சிருந்த வெயிலுக்கு. அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு பதில் சொல்ல தெரிஞ்சா சொல்லு. நீ வந்து கொச்சின் ஏர்போர்ட்ல சோலார் இது போட்டாங்க, இங்க வந்து நீங்க வந்து கொருக்குப்பேட்டில் வந்து எல்லார் வீட்லயும் போடுனா இது என்ன நான்சென்ஸான ஒரு பதில் வந்து. அப்புறம் கேட்டா நான் வந்து 10வது ஃபெயிலு, +2 வந்து அரியர்ஸ் பத்தி எழுதிருக்கேன். இதெல்லாம் என்ன இருக்குது? படிக்காதவங்க எவ்வளவு பேர் வந்து மேதைகளா இருந்திருக்காங்க. படிப்புக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது ஒரு திமிர்த்தனமான பேச்சு, அறியாமை கூட கிடையாது, திமிர்த்தனமான பேச்சு. நம்ம இவரு எப்படி ஸ்ரீரெட்டியோட பேட்டி இங்க இதுவா போய்க்குதோ, சூப்பர் குட் லட்சுமணன் பேட்டி பாத்தீங்களா? நம்ம துள்ளி எப்படி இருந்திருக்கான் பாருங்க. நம்மளால எங்க கேமரா வைப்பீங்க, எப்படி வைப்பீங்க, எத்தனை ஷாட் வைப்பீங்க, ஃபர்ஸ்ட் டைலாக் என்ன, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு விக்ரமன் அப்பெல்லாம் வந்து அவரு பயங்கரமான டெரர். அவரு லட்சுமணா கூட்டு மாடி இல்லடா அவ்வளவுதான் அப்படின்ட்டு, ஏன்டா பாவி நீ வரன்ட்டு அவர் இருந்த வெறுப்புக்கு ஒரு பொம்பளை பொண்ணுக்கு ஆம்பளை ட்ரெஸ் பண்ண அந்த படம் இட்டு அந்த படம் நடிச்சிருந்தா பெரிய இதுவா இருக்கலாம். சுழி சும்மா இருக்காதுன்னுவாங்கல்ல, இதெல்லாம் சுழி சும்மா இருக்காது ஒரு விஷயம் தான். நீங்க சொன்ன மாதிரிதான் இதெல்லாம் நம்ம பரிசிட்டோம்னா இதெல்லாம் இது பண்ணோம்னா சிஎம் விஜயோடைய கிடைக்கன் பார்வையில் நம்ம தெரிய வந்துருவோம். நமக்கு வந்து திடீர்னு வந்து வருகிற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கவுன்சிலர் பதவி, கவுன்சிலர் கூட விரும்ப மாட்டாங்க, நகரமன்ற தலைவர், மேயர், ஆமா அவளையே உண்மையா மேயரா நமக்கு வந்து வேட்பாளராக அறிவிச்சிருவாங்க, நம்ம மேயரா எல்லாம் ஸ்ட்ரைட்டா போய் அப்படின்ற நினைப்பு பல பேருக்கு வந்துச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான ஸ்பீச். நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. வெள்ளை அறிக்கையெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் வரும்போது பாஸ்ட் கவர்மெண்ட் எந்த நிலைமையில இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கான வெள்ளை அறிக்கை இது. வெள்ளை அறிக்கை வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நமக்கு புரியல,
பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னன்னா 13 லட்சம் கோடி கடன் இருக்கு, ஒருத்தர் மேலேயும் 1,28,000 கடன் இருக்கு அப்படின்றது. இந்த நிலைமையில விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? இல்லை, நிறைவேற்றுறது பெரிய கஷ்டம்தான் அது. அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட்டை நிலையில கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த ஒரு முக்கிய கடமை. கடந்த ஆட்சியில் வந்து பிடிஆர் வந்து அதே மாதிரி தான் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு. அதன் பிறகு அதில் வந்து சில உண்மைகள் சொன்னார். உண்மைகள் சொன்ன பிறகு அவங்களுக்கு ரொம்ப வலிச்சது. உடனே தங்கம் தென்னரசு வந்து நிதியமைச்சராக வந்தார். அதுக்கு முந்தைய ஆட்சியில் வந்து பொன்னையன் வந்து நிதியமைச்சராக இருந்தார். இவங்க வெள்ளை அறிக்கைலாம் வெளியிட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சுக்கோங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியான ஒரு வெள்ளை அறிக்கைனால டிரான்ஸ்பரன்சி தான். இதில் போய் என்ன இருக்குது வந்து இப்போ 13 லட்சத்திற்கும் மேற்பட்ட கடன்கள் இருக்கிறது, கடனில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு. இல்லை, ஒரு முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ரொம்ப டீப்பாக நான் கூட அதை போகலாம். வந்து சுதந்திரம் பெற்று 50 வருடத்தில் தமிழ்நாட்டில் வாங்கிய கடனை 5 வருடத்தில் 2 மடங்கு வாங்கியிருக்காங்க. உனக்கு அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி தான் வந்து ஏற்கனவே அவங்க 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. மகளிருக்கான பயணம் வந்து அதாவது நகர பேருந்தில் மலையூர் இலவச பயணம்னாங்க. இப்போ இவங்க 2,500 ரூபாய் கொடுக்க போறேன்னாங்க. தமிழ்நாட்டில் அதாவது கும்மிடிப்பூண்டிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாகர்கோவில் வரைக்கும் இலவசமாக எந்த பேருந்து வேணாலும் பெண்கள் பயணிக்கலாம்னா, இன்னும் சில தாலிக்கு தங்கம், தாய்மாமன் சீர்வரிசை, இந்த மாதிரியான வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கஜானா காலின்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டார் அவர். இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதை தாண்டி கவர்மெண்ட் நடத்தி தான் ஆகணும். ஆனால் இந்த வெள்ளை அறிக்கை, பச்சை அறிக்கை இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. கொடுக்கணும்னு சொன்னீங்க கொடுங்க, இல்லைன்னு சொல்லியிருந்தா இல்லை, அவ்வளோதான். நீங்கள் இந்த இதெல்லாம் எங்களுக்கு இந்த கணக்கு வழக்கெல்லாம் வேணாங்க. நீங்கள் சொல்ற மாதிரி 1 லட்சத்தி ஒவ்வொருத்தர் மேலே எவ்வளோ கடன்? 28,000 ரூபாய். நம்ம சந்தோஷப்படுறோம், பெரிய நம்மளை நம்பி 1,28,000 ரூபாய் எவ்வளோ கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இதை வந்து அசால்ட்டாகவும் விட்டு போக முடியாது. ஏன்னா நீங்க இப்ப தெரியுதுங்களா, வந்து ஒன்றிய அரசு எங்களுக்கு எதுவும் செய்யல, போன திமுக ஆட்சியில் ஒன்றிய அரசு எதுவும் செய்யல, ஒன்றிய அரசு எங்களை புறக்கணிக்குது அப்படின்னா அவங்களுக்கான ஃபண்டை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க சரியா கையாளியா, முறையா இது வந்து கொண்டு வந்து சேர்க்கலையா, எல்லாம் தாண்டி இன்னைக்கு வெள்ளை அறிக்கை பளிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இதை தாண்டி ஒரு அரசை வந்து திறமையாக விஜய் அவர்கள் நிர்வகித்து தான் ஆக வேண்டும், நிர்வகிப்பார். டைம்ஸ்ல இந்த நியூஸ் பேப்பர்ல அதிகமா வந்தது தான், ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 12 செக்ஷுவல் அபியூஸ் கேஸ் இதாயிருக்கு. இதில் மெயினாக பார்க்கணும்னா கும்மிடிப்பூண்டியில் நடந்த விஷயங்கள். இது வந்து முன்ன இருக்க ஆட்சியிலையும் இது நடந்தது, இப்போ இருக்க ஆட்சியிலையும் இது நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. 1 மந்த் தான் ஆகுது, நம்ம அதை பற்றி பெருசாக பேச முடியாது. பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நியாயப்படுத்தக்கூடாது, நான் நியாயப்படுத்த விரும்பலை. அதே சமயத்தில் என்னென்னா, நீங்கள் சொன்னது தான் வந்து கடந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளோ சம்பவங்கள் நடந்தது, அதற்கு முன்னாடி 5 ஆண்டு காலத்தில் எவ்வளோ சம்பவம் நடந்ததுன்னு ஒரு புள்ளி விவரம் எடுங்க. நான் திரும்ப சொல்றதுன்னா, இது வந்து நம்ம நியாயப்படுத்தி பேசுகிற விஷயமே கிடையாது. உண்மையிலேயே ஒரு குழந்தைங்க என்னன்னே தெரியாது, பாவம் பிஸ்கட் வாங்கி கொடுக்குற இது பண்ணுறது ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு வழியாக இருக்குது. அது என்னதானா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி என்ன கேள்வியாக நமக்கு இருக்குது. வந்து அவங்க நிறைய பேர்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி குற்றவாளிகள்லாம் முடிச்சா ஆண்மையை அகற்றிடுங்க அப்படின்றாங்க, வந்து கடுமையான தண்டனையை கொடுங்க அப்படின்றாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து 35-36 நாள் ஆகுது. எல்லா புள்ளி விவரத்தையும் எடுத்து போடுறாங்க. வந்து எவ்வளோ கொலைகள், எவ்வளோ இதுவுங்க, எவ்வளோ பாலியல் குற்றங்கள் அப்படின்னு கேட்குறவங்களாம் இந்த 5 ஆண்டுகளால் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்குது. இந்த மீடியா உட்படவே பல மீடியாக்கள் பெரிய அளவுலாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே கேட்கல. சைமன் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே கேட்கல. குறிப்பாக லதா ரஜினிகாந்த் அவர்கள் வேதனைப்படுறான்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஜி.கே. வாசன் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஏன் போன 5 ஆண்டுகள்ல நடக்கும்? 5 ஆண்டுகள்ல நீங்க ஒரு இது பார்த்தா அதுக்கு முந்தைய 5 ஆண்டுகள்ல 10வது இருக்கும். மறுபடியும் சொல்றேன், இதை நியாயப்படுத்த விரும்பல, நியாயப்படுத்த நான் இது பண்ணல. இது மிகப்பெரிய ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அதை தடுத்து தான் ஆகணும். வந்து ஏன்னா தடுக்கிறதுக்கான வேலை வந்து கடுமையான தண்டனைகள் தான் வந்தாகணும். அதை இந்த அரசாங்கம் செய்வார்கள் என்று பார்க்குறேன். அதே சமயத்தில் வந்து முதலமைச்சர் விஜய் மீடியாவை சந்திச்சாகணும். நீங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு பதில் சொல்லணும், இது மீடியா முன்னாடி வரணும் அப்படின்னா மீடியாவை சந்திச்சு ஆகணும். அதுவும் குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை அவர் சுத்தமாக சந்திக்கிறது. அது காரணம்னா எங்ககிட்ட வந்து சோசியல் மீடியா இருக்குது, விரைவில் நாங்கள் டிவி ஆரம்பிக்க போகிறோம், பேப்பர் கூட ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க. இல்லை தெரியல, பேர்லாம் தெரியல, எல்லாமே வெறும் யூகம் தான். வந்து கண்டிப்பாக எல்லா கட்சிக்கும் ஒரு சேனல் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கட்சி வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனி சேனல், தொலைக்காட்சி வேணும். வந்து அதெல்லாம் மீறி எல்லாமே நீங்க ஒவ்வொரு கட்சிக்கான சேனல் வந்து அவங்க கட்சி புகழ் பாடுற சேனலாக தானே இருக்கும்.
நியூட்ரலா எங்கிருந்து அவங்க செய்தி கொடுக்க போறாங்க? நியூட்ரல் அப்படின்னா நீங்க வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ பிரதமர் மோடி மீட் பண்ணல அப்படின்னா அவர் மீட் பண்ணாமலே 10 வருஷம் பிரதமராக இருந்துட்டார். ஆனால் நீங்க அதை மீட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. கடந்த ஆட்சியில் 5 ஆண்டு ஸ்டாலின் அவர்கள் மீட் பண்ணல. அது மீட் பண்ணனால வந்த விளைவு தான் இது. அவரை மீட் பண்ண விடலை. காரணம் என்னன்னா அவரை வந்து ஒரு பிம்பத்திலேயே வச்சிருந்துருக்கிறாங்க. சார் பிரமாதமான ஆட்சி நடக்குது, பொற்கால ஆட்சி நடக்குது, மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க, பை நிறைய எல்லா பொருளையும் வாங்கிட்டு போறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க பாருங்க. நீங்க வெளியாகம் வந்தீங்கன்னா மயிலாட்டம், கோயிலாட்டம், குரங்காட்டம் எல்லாம் ஆடி காமிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு பிம்பத்துல இது பண்ணி அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமலே அதை ஃபில்டர் பண்ணி கொண்டு பண்ணதுக்கு தான் அவர் இப்பதான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் நீங்க எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கீங்க. முதல்வர் விஜயா இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உங்களுக்காக கிடைத்த ஓட்டு தான் இது. 1,60,00,000 மேற்பட்ட ஓட்டு வந்து விஜய் என்கின்ற அந்த ஒற்றை முகத்திற்காக கிடைத்த ஓட்டு தான். இதுல வந்து எந்த தொகுதியில இன்னைக்கு வரைக்கும் யார் என்ன எந்த அமைச்சர்னு பல பேருக்கு தெரியாது, சாமானிய மக்களுக்கு தெரியாது. அதனால நிச்சயமா வந்து இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும். ஓகே சார். சரி, இப்போ அதிமுகவிலிருந்து நிறைய பேருன்றதை தாண்டி எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ணிட்டு வந்து இந்த டிவிகேல ஸ்ட்ரைட்டாக வந்து சேர்றாங்க. இது வந்து டிவிகேக்கு ஒரு பலமா, இல்லை இது டிவிகே வந்து ஒரு இன்னொரு அதிமுகவாக மாறுகிறதா? ஏன்னா இவங்க வந்து நான் வந்து விஜய் அவர்களுடைய கருத்துக்களை இல்லை டிவிகேவோட ஐடியாலஜியை வந்து நான் பின்பற்றிட்டு வரேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இங்கே போனால் எனக்கு வந்து ஒரு சீட்டு கிடைக்குமா அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வராங்க. அப்படி இருக்கும்போது இது சரியான விஷயமா? இல்லை, நாங்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சொல்றது தான். டிவிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது வந்து நீங்கள் மற்ற 2 திராவிட கட்சிகள் மாதிரி இல்லாமல் எங்களை அப்படிலாம் இடப்படாதீங்க, நாங்கள் ஊழலற்ற ஒரு ஆட்சியை சுத்தமா இருக்கும், ஒரு பைசா கூட கொள்ளையடிக்க மாட்டோம், அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம்னு அது மக்கள் மத்தியில பெரிய ரீச் ஆச்சு. ஏன்னா நான் அவ்வளவு பெரிய சம்பாத்தியம் பார்த்துட்டேன், அவ்வளவு பெரிய பேரும் புகழும் பார்த்துட்டு எனக்கு இதுல வந்து இந்த காசு தான் அடிக்கணும் வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு போது வந்துச்சு. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 எம்எல்ஏக்கள் ரிசைன்மெண்ட் 5 பேர் முன்ன விஜயபாஸ்கர் ஒன்னும் சேர்த்துக்கல கட்சியில, அவர் வந்திருக்காரு, வந்து சேர்த்துக்கிட்டா பெரிய இதுவாயிடும். வந்து இப்ப இவங்கெல்லாம் என்ன வந்து ஊழல் செய்யலையா, இவங்கெல்லாம் கரைப்படையாத கைகளா, அப்ப என்ன வந்து நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு. அது இன்னொரு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா சோசியல் மீடியால படிச்சதா வந்து சரி உறுப்பினர் ஆகுறாங்க, சரிங்க யார் வேணாலும் வந்து உறுப்பினர் ஆகலாம், அவங்க வேணான்னு சொல்ல முடியாது இல்ல, அது ஒரு ஆளுங்கட்சிக்கான ஒரு பலம் தான். ஒரு பெரிய கட்சி அதிமுக 50 வருடமான ஒரு கட்சி, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச ஒரு கட்சி, எப்பவுமே வந்து திமுகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு கட்சி வந்து அதுல இருந்து இவ்வளோ ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர் கரண்ட் எம்எல்ஏக்கள் அவங்க ரிசைன் பண்ணிட்டு வராங்க அப்படின் பொழுது அது இந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலம் தான். அதே மாதிரி நீங்க பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு சலசலப்பாகும் அவங்களுக்கு. நீங்க சொல்றது பெரிய பாயிண்ட். அவங்க தாவேகா மேல் உள்ள கொள்கை கோட்பாடு, விஜய் மேல் உள்ள ஒரு கவர்ச்சி, இதெல்லாம் பார்த்து அவங்க ஒன்றும் வரல, சொல்லிக்கலாம் வெளியே. நமக்கு வந்த உள்ளாட்சி தேர்தலில் மேயர் சீட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வர நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு எம்பி சீட்டு கொடுப்பாங்கன்ற ஒரு இதோடு தான் வந்திருக்காங்க. யாரும் ஒருத்தர் வராங்கன்னா ஒன்றும் பலனை எதிர்பார்க்காம யாரும் ஒன்றும் வரதே கிடையாது. ராகவா லாரன்ஸ் சொன்ன மாதிரி தான், இல்ல அவரை சொல்லிதானே ஆகணும், கடமை செய் பலனை எதிர்பாராதுன்னு. அப்புறம் நம்ம எல்லாத்தையும் தெருநாயன் சொல்றதோட சீரட்டி கிட்ட கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படின்ற அளவுக்கு தான் இருந்திருக்கு பொழுது. ரொம்ப சரி, அதுக்குள்ள போக வேணாம். வந்து இங்க அது மாதிரி யாரும் வந்து பலனை எதிர்பார்க்காமலாம் வர்றது கிடையாது. தேர்ந்தெடுத்த உள்ளங்கைய புறங்கையை நறுக்கி தான் ஆவாங்க வந்து. அதனால இதெல்லாம் சும்மா கதை வந்து. அதே வேளையில் நீங்க அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க, ஒரு வாரிய தலைவர் கொடுக்குறீங்க, எதுவும் கொடுக்குறீங்க அப்படின்னா அது கட்சிக்குள்ளும் மக்கள் மத்தியிலும் கண்டிப்பாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். சார், ஜனநாயகன் என்ன சார் ஆச்சு? போன ஆட்சியில பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்தாங்க, இவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறமும் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. 1.5 மாசம் அது 35 நாள் ஆயிடுச்சு. உடனே ஸ்டெப் எடுக்கலனாலும் இது வரப்போகுதுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் வந்தா கூட பரவாயில்ல, அதுவும் இல்லாம அப்படியே நிக்குதே சார், என்ன பிரச்சனை? இல்லை, இது ஜனநாயகன் மீது மிகப்பெரிய அரசியல் ஒண்ணு இருக்குது. அது நீங்க கேட்குற மாதிரி அவ்வளோ பெரிய அரசியல் இந்த சிஎம்ஏ ஆயிட்டாருங்க. அவருக்கு என்ன அப்படின்னா ஒன்றிய அரசுன்ற அங்க இருக்கிற அழுத்தம் அல்ல, அவர்கள் சம்பந்தப்பட்ட மத்திய அரசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு நேத்தோ அல்லது நாளைக்கோ அது சம்பந்தமா டெல்லிக்கும் மும்பைக்கும் 2 டீம் போறாங்க சம்பந்தமா பேசுறதுக்கு. 22ஆம் தேதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாள், 19ஆம் தேதி நாளைக்கு மறுநாள் ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்தது. திடீர்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேகம் தான். சும்மா உட்காந்துக்கிட்டு இப்ப ஜனநாயகன் பேசினாதான் அந்த வீடியோ ஓடுது, ஆமா விஜயின் பேசினாதான் ஓடுது. அவளுக்கு கடைசியில் பாத்தீங்கன்னா உப்புச்சப்பே இருக்காது. வந்து 26ஆம் தேதி அது ரிலீஸ் ஆனாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னு இருக்குது. அது ஆக உண்மையாவே வந்து அது ஆகிறதுக்கான வழியே இல்லை. ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் பாருங்க.
இப்படியே வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இல்ல வேற நீங்க எதை பத்தி சரிங்க கொட்டாச்சி பத்தி பேசுங்க அப்படின்னா நாம பேசுவோமா? கொட்டாச்சி பத்தி பேசினா எவன் பார்ப்பான் வந்து சொல்றவார். அதான் ஜனநாயகன்னு சிஎம் விஜய், அப்புறம் வேற என்ன இருக்குது? அவ்வளவுதான். வேற எதுவும் பெரிய ட்ரெண்டிங்ல ஒண்ணும் இல்ல. ஆமா, எதுவுமே இல்ல. அஜித் நடிக்க மாட்டேன்றாரு, அஜித் வந்து அதிகமா சம்பளம் கேட்கிறாரு, அஜித் வந்து கார் ரேஸுக்கு போயிட்டாரு. இவ்வளவுதான். அந்த டாபிக் தான் திரும்ப திரும்ப பேசினாதான் அந்த வீடியோ ஓரளவுக்கு மூவ் ஆகுது. வேற ஒண்ணும் கிடையாது, வந்து பிரச்சனை கிடையாது. யாராவது மகேந்திரா, லாரன்ஸ் இவங்க யாராவது கிளம்பி வந்தாதான் உண்டு வந்து. அதாண்டி ஜனநாயகம்ல ஒரு பெரிய அரசியல் இருக்குது சைமனத். அது வந்து ஒரு மத்திய அரசினுடைய அரசியல் உள்ள இருக்குது வந்து. அவங்க என்ன பண்ணாங்க, படத்தினுடைய ஹீரோ தரப்புலையும் அதாவது ஒரு விஜய் சார் தரப்புலையும் என்ன ஆயிடுச்சு, அது வர வேண்டிய நேரத்தில் வரட்டுங்கன்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணாங்க, எப்போ வரதோ வரட்டுங்கன்ட்டு ஏற்கனவே அவங்க எல்லா காசையும் ரிட்டர்ன் கொடுக்க போறாங்க. ரிட்டர்ன் இவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வட்டியோட கொடுக்குறேன்ட்டுக்கிறாங்க. தேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 72 கோடி இல்ல வேணாங்க. அவங்களுக்கு என்ன பயன்னா மறுபடியும் ரிலீஸ் பஞ்சாயத்தாயி திரும்ப வரும்போது வேற யாருக்கு நான் கொடுத்துட போறாங்க அப்படின்னு. வேற யாரும் கொடுக்கலீங்க, அந்த அக்ரிமெண்ட் அப்படியே இருக்கட்டும், காசு எங்ககிட்ட இருக்க வேணாம் உங்ககிட்ட இருக்கட்டுங்க. இல்லைங்க எங்ககிட்டே இருக்க வேணாம் உங்ககிட்டயே இருக்கட்டுங்க, வரட்டுங்க. அந்த படம் எப்போ வந்தாலும் அந்த படம் ஓடும். இந்த படம் எப்பொழுது வந்தாலும் ஓடும். அது என்னதான் பைரசியில பார்த்தாச்சு, இது பண்ணாச்சு, ஓடிடியில போட்டாச்சு அப்படின்னா கூட அது ஒரு பிக் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு விஜய் அவர்களுடைய கடைசி படம் என்பதனால் ஒரு பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. தியேட்டருக்காரங்க பெரிய அளவுல காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஜூலை மிடில் அந்த படம், இதுவும் வந்து யூகம் தான், உறுதியானது கிடையாது. நம்ம அப்படி சொல்லணும், அதுக்கான ஸ்டார்ட் அவுட் ஆயிடும், வந்து படம் ரிலீஸ் ஆயிடும். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.